Welcome to Mission Nobody Movie and number for a movie வந்து Black Emmanuel, White Emmanuel 1976 the son ஒரு exploitation movie and இந்த படத்தோட ஸ்டோரி பொறுத்தவரை நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹெல்ப்ஸ் மீ ஆல்வேஸ். உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் and this video is sponsored by Learn New Skill Technologies. இவங்க IT related skills கோர்ஸ் உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்ல பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாம மெயினா அட்வான்ஸ் ஆர்டரும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்றது இல்லாம உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்றாங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. படத்தோட கதை ஸ்டார்டிங் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டர் வந்து கிறிஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு விமன், அவங்க வந்து ஹஸ்பண்ட் இல்லை. ஸோ ஓகேங்களா, இப்போன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே வேலை செய்கிற சர்வெண்ட் அலின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் கூட வந்து இவங்க வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பு ஸோ அந்த மாதிரி இருக்கு. அண்ட் இவங்களுக்கு வந்து 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணோட பேர் வந்து மேக்டா, இன்னொரு பொண்ணோட பேர் வந்து பீனா. ஓகேங்களா, இந்த மேக்டான்றவங்களும் அந்த சர்வெண்ட்டு கூட வந்து ஸோ கிஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. பட் ஃபிசிக்கலாக எதுவும் இல்லை. ஸோ இவங்க வந்து இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அந்த ட்ரையாங்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போன்னு பார்த்து நம்ம கிறிஸ்டல் வந்து ஒரு 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 மாடலை வந்து இன்வைட் பண்ணுறாங்க ஈஜிப்டுக்கு. ஓகேங்களா, வந்து இங்கே ஃபோட்டோஷூட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் லாரா அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து ஃபோட்டோகிராஃபர், லாரா வந்து ஒரு மாடல். இது இன்னொரு பக்கம் இருக்கிற சமயத்தில் அங்கே வந்து ஹொரைட்டோன்னு சொல்லப்படுற ஒரு பவர்ஃபுல் ஒரு ஹியூமன் பீங் வந்து ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட நிறைய மேஜிக் பவர்னு சொல்லிட்டு நம்ப வைப்பார். சில விஷயங்களும் பண்ணி காட்டுவார். ஓகேங்களா, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்டலை வந்து ஒரு மாதிரி ஹிப்னோடைஸ் பண்ணி தான் வசம் எடுத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மேக்டாவையும் சேர்த்து இந்த மாதிரி விஷயங்களும் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் இன்னொரு பக்கம் வந்து லோரான்ற அந்த பொண்ணு வந்து இங்கே வந்தோடனே அவரோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு மாதிரி ஒரு சைக்கான கேரக்டர். அவர் வந்து ஒரு பானோகிராஃபிக் மேகசினுக்கு வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறது. தன்னோட ஒய்ஃபை வந்து ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு. செத்து போன நாய், அதுக்கப்புறம் வந்து அங்கே நிறைய மனுஷங்களை கொண்டிருப்பாங்க, அந்த இடத்துல உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்கிற டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நம்ம கிறிஸ்டலோட சின்ன பொண்ணு பீனா என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, போயிட்டு கேட்குறாரு. கேட்டோடனே லோராவுக்கும் பீனாவுக்கும் ஒரு மாதிரி ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் உண்டாகுது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ ஷூட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போகிற அந்த சமயத்தில் பீனா வந்து நம்ம லோராவை அங்கே வந்து கூப்பிட்டு போயிட்டு அவங்க 2 பேருமே வந்து ஒரு மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃபிசிக்கலாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த படம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கள்ள தொடர்பாக தான் இருக்கும். அதுதான் இந்த படமே. இந்த இமானுவல் ஃபிலிம் சீரீஸில் இந்த படத்துக்கு வந்து ஒரு கதை எண்டே கிடையாது. இப்படி மாறும். அதுக்கப்புறம் கடைசியில் எங்கே போய் கதை முடியும்னா, இந்த ஹொரைட்டோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பவர்ஃபுல் கேரக்டர் வந்து கிறிஸ்டல் கூட தான் இருப்பார். ஆனால் அவருக்கு இந்த சின்ன பொண்ணு இருக்கா பார்த்தீங்கன்னா பீனா, அவர் மேலே வந்து ஒரு அபிப்பிராயம் வரும். 2 பேருக்குமே பிடிச்சி போகும். அந்த ரிலேஷன்ஷிப்னால கிறிஸ்டல் வந்து அந்த விமன் வந்து சூசைட் பண்ணுற அளவுக்கு இந்த மாதிரி தான் கிளைமேக்ஸ் முடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி மாறி இவங்க உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இந்த படத்தோட கதையே. இந்த இமானுவல் ஃபிலிம் சீரீஸில் மட்டமான படம் இதுதான். ஓரளவுக்கு நல்லா இருக்கிற படம் வந்து இமானுவல் பேங்காக், அந்த படம் நல்லா இருந்துச்சு. மற்றொன்றது இந்த படம் தான். ஆனால் 18+ சீனுக்கு வந்து குறை கிடையாது. உங்களுக்கு கதை முக்கியம் இல்லை, எனக்கு 18+ சீன் தான் முக்கியம் அப்படின்னா இமானுவல் ஃபிலிம் சீரீஸை கண்டிப்பாக பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இது ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி. அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு 2 டோனர்ஸ் தரேன். அண்ட் இதேமாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். நான் நம்ம சும்மா படி சந்திக்கிறேன். பை, ஹேவ் அ கிரேட் டேஸ்.